தமிழ்நாட்டில் கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய கிரானைட் கனிமவளை கொள்ளை என்பது பிக்கெஸ்ட் ஸ்கேம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழக சுதந்திர வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு என்பது கிரானைட் கனிமவள கொள்ளை. இது மதுரை மாவட்டத்தில் இந்த கிரானைட் கொள்ளை என்பது அதை விசாரித்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளித்திருக்கிறார். இந்த கிரானைட் கொள்ளை சம்பந்தப்பட்ட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த கிரானைட் கொள்ளையால் அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் நிதி இழப்பு மட்டுமல்ல, விவசாயம் பாதிச்சிருக்கு, விவசாய நிலங்கள் பாதிச்சிருக்கு, நீர்நிலைகள் பாதிச்சிருக்கு, கால்வாய்கள் பாதிச்சிருக்கு, புராதன நினைவு சின்னங்கள் என்பது பாதிச்சிருக்கு. மதுரை மாவட்டத்தில் மேலூர், மதுரை கிழக்கு, வடக்கு அந்த தாலுக்காக்களுடைய விவசாய பொருளாதாரமே கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கிரானைட் கொள்ளை இந்த காலத்தில் 2 முறை திராவிட முன்னேற்ற கழக அரசும் 3 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 91 துவங்கி திமுக அதிமுக அந்த 2 அரசுகள் தான் இந்த காலத்தில் கிரானைட் கொள்ளை நடைபெறுகிற போது ஆட்சியில் இருந்த கட்சிகள். மொத்தம் 176 கிரானைட் குவாரிகளுக்கு திமுக அதிமுக அரசுகள் குத்தகை கொடுத்திருக்காங்க, லீஸ் கொடுத்திருக்காங்க. 176 குவாரிகள். அதில் குறிப்பா 2001 to 2006 அதிமுக ஆட்சி காலத்தில் 77 குத்தகைகள் லீஸ். 2006 to 2011 திமுக ஆட்சியில் 68 குத்தகைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. ஆகவே இந்த 176 குத்தகைகள் குவாரிகள், 15 குவாரி ஓனர்ஸ். இதனால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 1,06,145 கோடி ரூபாய். சகாயத்தினுடைய அறிக்கைப்படி இந்த 1,06,145 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா, அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அரசியல்வாதிகளுக்கு, அதிகாரிகளுக்கு கைமாறியுள்ளது, மனைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊழலுக்கு, இந்த முறைகேட்டுக்கு, அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்புக்கு திமுக அதிமுக தலைமை 2 அரசுகளுமே, 2 கட்சிகளுமே பொறுப்பு. சகாயம் அறிக்கை அளித்து பல மாதங்கள் ஆன பிறகும் கூட திமுக தலைமையோ அதிமுக தலைமையோ 1,06,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கே. அப்ப இந்த 2 கட்சிகளும் தானே 20 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க என்று ஊடகங்கள் மூலமாக செய்திகள், நோட்டீஸ்கள் வந்த பிறகும் கூட திமுக தலைமையும் மௌனம் சாதிக்குது, அதிமுக தலைமையும் மௌனம் சாதிக்குது. ஆகவே இந்த 2 கட்சிகளில் எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஊழல் முறைகேட்டை மூடி மறைத்து விடுவார்கள். இந்த கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வராமல் தடுக்கப்பட்டால் தான் இந்த ஊழல் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். 15 குவாரிஸ் கம்பெனிஸ், PR பழனிசாமி,
அழகனுடைய மகன் பங்குதாராக இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் கிரானைட் அந்த கம்பெனி உள்ளிட்ட 15 குவாரி கம்பெனிஸ். 1,06,145 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா வணிக வரி கட்டாமல் இருந்திருக்கிறாங்க, சொத்து வரி கட்டலை, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டலை, சாலை வரி கட்டலை, கலால் வரி கட்டலை. இவைகளையெல்லாம் அவர்கள் ஏமாற்றியது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் லீஸுக்கு எடுத்த நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் அதிகாரபூர்வமாக லீஸுக்கு எடுத்துட்டு லீஸுக்கு எடுக்காத நிலங்களையும் சட்டவிரோதமாக அவங்களை கிரானைட் வெட்டி எடுத்தது என்பது ஏராளமான விவரங்கள் என்பது தகவல் வந்திருக்கு. அடுத்தது முக்கியமானது, ஒரு கட்டத்தில் சகாயத்தினுடைய அறிக்கை வெளிவந்து ஏற்கனவே சகாயம் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அவர் சொந்த முயற்சியில் ஆய்வு செய்து ஒரு சில ஆண்டுகளில் அரசுக்கு 16,000 கோடி ரூபாய் கிரானைட் கொள்ளையால் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஒரு ரகசிய அறிக்கையை மாநில அரசுக்கு அனுப்பி அந்த நேர்மையான அந்த செயலுக்காகவே அன்றைய அதிமுக அரசு அன்னைக்கு அவரை மாவட்ட ஆட்சியர் வேற இடத்துக்கு மாத்தினாங்க. அதற்கு பிரச்சனை பூதாகரமான பிறகு வெளிவந்த பிறகு ஒரு நாம்கே வாஸ்தாக ஒரு நாடகமாக சில பேர் மேல அதிமுக அரசு வழக்கு போட்டது. அது என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டத்தில் இந்த கிரானைட் கொள்ளை அந்த பூரா உங்களுக்கு கிரானைட் ஆப்பரை வெட்டி எடுக்கிறத அரசு வழக்கு போட்டு நிறுத்திய பிறகு 1,62,000 கிரானைட் பிளாக்குகள் என்பது சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 1,62,000 கிரானைட் பிளாக்குகள். இப்ப நம்ம என்ன சொல்றோம், 1,62,000 கிரானைட் பிளாக்குகள் அரசு கையில் இருக்கு. அதை உலக அளவிலான குளோபல் டெண்டர் விட்டு விற்பனை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து நிலங்களை இழந்த விவசாயிகளுக்கு, கிணற்றை இழந்த விவசாயிகளுக்கு, வெளியேற்றப்பட்ட விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு, ஏரிகள் இழப்பு ஏற்பட்டதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த 2-3 தாலுகாக்களில் ஏற்பட்ட இழப்பை இந்த 1,62,000 கிரானைட் பிளாக்குகளை குளோபல் டெண்டர் விற்று அந்த பணத்தின் மூலம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒரு மறுவாழ்வு பணியை அரசு மேற்கொள்ள வேணும். இது எப்படி இந்த முறைகேடு தொடர்ந்து நடந்தது? உயர்நிலை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அதிகாரிகள் வரையில் அந்த அரசு நிர்வாகத்தோட ஒத்துழைப்பு இல்லாம, அவர்கள் உடந்தையாக இல்லாம இந்த முறைகேடு என்பது நடந்திருக்க முடியாது. குறிப்பாக மதுரை மாவட்ட கனிமத்துறையினுடைய துணை இயக்குநராக CA சண்முகவேல் இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகும் இப்படிப்பட்ட அந்த இந்த குவாரி ஓனர் கம்பெனிகளுக்கு அவர் துணையாக இருந்தார். ஏன்னா ஒரு கம்பெனியிலிருந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து அல்லது முக்கியமான அதிகாரி ரிட்டையர் ஆனால் அவருக்கு பல விவரங்கள் தெரியும். அந்த அடிப்படையில் அவர் அந்த கொள்ளையர்களுக்கு உதவியாக அவர் இருந்திருக்கார். ஏராளமான விவரங்களுமே குறிப்பில் சொல்லியிருக்க, நீங்கள் குறிப்பில் பார்த்துக்கலாம். குறிப்பாக கீழவளவு கிராமத்தில் செந்தில்குமார், முருகேசன், பிபின் முல்ஜித் தாக்கர், பல்லவா கிரானைட்ஸ், எடைப்பட்டி கிராமத்தை சார்ந்த கோரமண்டல் முகமை, கீழூரின் கோட்டை வீரன் RM ராமநாதன், எரவப்பட்டியில் PL படிக்காசு, நவீன்பட்டி, கேலக்ஸி என்டர்பிரைஸ் ஆகியவை குத்தகாலத்திற்கு பிறகும் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது, அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலான கிரானைட் என்பது இவங்க வெட்டி எடுத்து விற்பனை செஞ்சிருக்கு சட்டவிரோதமாக. ஒரு விசித்திரமானது என்னன்னு சொன்னா, 3வது பக்கத்தில் இருக்கும், ஒரே பதிவு எண் கொண்ட 2 லாரிகள் வாங்குவதற்கு கோட்டக் மகேந்திரா வங்கியிலிருந்து PRP நிறுவனத்தர் வங்கி கடன் பெற்றிருக்கிறாங்க. ஒரே பதிவு எண் கொண்ட 2 லாரி. சாதாரணமா ஒருத்தர் மிடில் கிளாஸ் மற்றவங்கலாம் வாங்குறதுன்னா RTO ஆஃபீஸுக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட சிரமப்படுறாங்க. ஒரே எண் கொண்ட 2 லாரிக்கு மஹிந்திரா வங்கியிலிருந்து, கோட்டக் மஹிந்திராவிலிருந்து PRP நிறுவனத்தில் கடன் வாங்கியிருக்கிறாங்க.
அடுத்து அந்த கிரானைட் வெட்டி எடுக்கக்கூடிய மெஷின்ஸ் வந்து அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு விதிகள் அனைத்தையும் மீறி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இணைப்பை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அல்ல ஹைடெக் பவர் வேணும், அதுக்கு விதிகளை மீறி அவங்க வந்து இணைப்பு வாங்கியிருக்கிறாங்க. சட்டவிரோத குவாரிகளால் பல விவசாய நிலங்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுத்தப்பட்டு அவைகள் விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துல குவாரி இவங்க வந்து கிரானைட் வெட்டி எடுத்தாங்கன்னா பக்கத்தில் விவசாயிகள் நிலம் இருக்கும், அவங்களுக்கு நீர் ஆதாரத்தை முடக்கிடுறது, பாசன வசதி முடக்கிறது. அப்ப நீர் ஆதாரத்தை முடக்கி பாசன வசதி முடக்காச்சுன்னு சொன்னா அந்த விவசாயிகள் வந்து தங்கள் நிலத்தில் விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்படி பல விவசாயிகள் நீர் ஆதாரத்தை இழந்து பாசன வசதி இழந்து பக்கத்துல குவாரி வெட்டி கிரானைட் வெட்டி எடுக்கிற இடத்துல அவங்க வந்து வெடிகுண்டு வச்சு அதை அடிக்கிறப்போ அதை தாங்க முடியாம விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தி பல விவசாயிகள் வந்து தங்களுடைய விளை நிலத்தை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. நினைவு சின்னங்களுக்கு பக்கத்துல குவாரி அமைச்சு அதுக்கு வந்து அரசு அனுமதி கொடுத்து, சாதாரணமா இப்ப நீங்க வந்து சென்னை மாநகரத்தில் ஹெரிட்டேஜ் பில்டிங்னா அதை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது. எனக்கு இருக்க டிஜிபி ஆஃபீஸ் இருக்குல்ல, அது ஆற்றுவருக்கு அரசு ஒரு நேரத்தில் முடிவு செஞ்ச போது ஹெரிட்டேஜ் பில்டிங். அப்ப ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்னு சொன்னா அப்ப நினைவு சின்னத்துக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு குவாரிக்கு அனுமதி கொடுத்தா நினைவு சின்னம் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி அனுமதி கொடுத்தாங்க? இப்படி ஒரு சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் இந்த குவாரி ஓனர்ஸ் கிரானைட் வெட்டி எடுக்கக்கூடிய அதால பல கிராமங்களை விட்டு ஏழைகள் வந்து கூட்டமாக இந்த 3 தாலுக்காவில் கிராமங்களை விட்டே வெளியேறி பிழைப்புக்காக வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அவல நிலைமை என்பது அந்த மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு தாலுக்கா, மேலூர் தாலுக்காவில், மதுரை வடக்கு தாலுக்காவில் ஏற்பட்டிருக்கு. அடுத்து சில கிராமங்களுக்கு அரசு சில நலத்திட்டங்கள் மூலம் சில வசதிகள் செஞ்சு கொடுக்கிறாங்க. பட்டா வழங்கியிருக்கிறாங்க, மின் இணைப்பு கொடுத்துருக்கிறாங்க, வேறு பல வசதிகள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அரசே பட்டா வழங்கி அடிப்படை வசதிகளை அரசு செய்து கொடுத்த அத்தகைய கிராமங்களில் கூட நிர்பந்தத்தால மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதுக்கு என்ன செய்யறது? அந்த கிரானைட் கழிவுகளை அங்க கொண்டு போய் கொட்டுறது, பவர்ஃபுல் வெடிமருந்து வச்சு வெடிக்கிறது. அதெல்லாம் தாங்க முடியாம ஜனங்க வந்து வெளியேறாங்க. அதே மாதிரி நிலத்தடி நீரை சீர்குலைக்கிறது. நிலத்தடி நீர்லன்னா வந்து கிராமங்களுக்கு குடிநீரோ அல்லது வந்து மற்ற தண்ணி கிடைக்காது இல்லை. கிராமத்தில் சுற்றிலும் கிரானைட் கழிவுகளை கொட்டுவது, பாதைகளை அடைப்பது, நிலத்தடி நீர்வளத்தை சிதைப்பது, அத்தோடு இது யாராவது எதிர்த்தாங்கன்னு சொன்னா அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது, இத்தகைய தவறான மக்கள் விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக அரசு நிர்வாகம் இந்த கிரானைட் கொள்ளையர்களுக்கு, குவாரி ஓனர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே அரசு தொடுத்த வழக்கு, அதில் சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை விசாரிப்பதற்கு மேலாக தவறாக விசாரித்த அந்த மேஜிஸ்ட்ரேட் மேலேயே வந்து ஹைகோர்ட்டு நடவடிக்கை எடுத்திருக்கு. இவைகளையெல்லாம் பரிசீலித்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம்தான் ஹைகோர்ட்டு கொடுத்திருக்க அவருடைய அறிக்கையில் அவர் செய்யக்கூடிய சிபாரிசு என்பது இது வந்து பிக்கெஸ்ட் ஸ்கேம். இது ஒரு பெரிய விஷயம், மிகப்பெரிய இதுன்றதால ஏராளமான விவரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு, ஏராளமான அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பல சட்டங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதால தான் ஒரு வெறுமனே சிபிஐ விசாரணை சொல்லல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஆஃப் சிபிஐ அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் ஹைகோர்ட் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், இதே போல கிருஷ்ணகிரி அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கருங்கல் குவாரிகள் அமைச்சு வந்து பல்வேறு ஊழல் சொல்லப்படுது. அங்க போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு. அவர்
அதாவது அவர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. வழக்கு நடைபெற்று நீதிமன்றம் தண்டனை வழங்குமானால் கண்டிப்பாக அந்த கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். ரெண்டும் நான் ரெண்டு சொன்ன ஒண்ணு மட்டும் சொல்லாதீங்க. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுன்னு. இந்த கிரானைட் முறைகேடு நடந்த 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் 10 முறை ஆட்சி இருந்த திமுக தலைமை 1,06,00,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது சகாயம் அறிக்கை அளித்த பிறகும் கூட அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லல. How can you believe the DMK leadership? எப்படி நம்ப முடியும்? புதுசா கிரானைட் புதுசா வரல, அந்த அறிக்கையில சொல்லணும்ல. 20 வருஷமா கொள்ள நடந்திருக்கு, 10 வருஷம் எங்க ஆட்சி இருந்திருக்கு, தவறு நடந்திருக்கு என்பதை பற்றி சொல்லாம திடீர்னு ஏதோ புதுசா கிரானைட்டை பற்றி பொதுத்துறை செய்யணும் உங்களுக்கு புதுசா கண்டுபிடிப்பேன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு அதை நம்ப முடியாது. அது பூசி மெழுகு இந்த ஊழலை மூடி மறைப்பதற்கான முயற்சி என்பதுதான் திமுக தலைமையுடைய தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்துது. இவ்வளவு சர்ச்சை ஏற்படுத்தின கிரானைட் குவாரி அதிபர் அந்த பிஆர்பி பழனிசாமி மேலூர் நீதிபதி விடுதலை பண்ணிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு சர்ச்சை ஏற்படுத்திய அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கை அந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அவருக்கு ஒரு கைட்லைன்ஸ் வழிகாட்டுதல் கொடுத்திருந்தோம். அதை மீறி வழக்கை விசாரித்து அவர் விடுதலை செய்ததற்காக அவருடைய தவறான நடவடிக்கை என்று உயர்நீதிமன்றம் விசாரித்து அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இது முறைகேடு. இது சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னா அடுத்து அந்த தீர்ப்பு தவறான அந்த கேஸை விசாரிக்கூடாதப்ப எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? இதெல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் கிரானைட் ஓனர்ஸுடைய இந்த நாங்க சொல்லும் பாருங்க, இப்படி இந்த தாராளமய பொருளாதாரங்களுக்கு துவங்கிய இந்த காலத்துல அரசியல்வாதிகள் அதிகாரிகள் முதலாளிகள் நெக்ஸஸ் கூட்டு அதோடு சேர்ந்து மேஜிஸ்ட்ரேட்டும் அந்த ஓனருக்கு ஆதரவாக இருந்ததுக்காக தான் ஹைகோர்ட் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. நல்ல நடவடிக்கை. சகாயம் அறிக்கை பப்ளிக் டொமைன் வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு நீதித்துறை நம்பிக்கை இல்லையா? திமுக அதனால வழக்கு விசாரணை பாதி இல்ல இப்ப நீங்க நீதித்துறை மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இந்த மாநிலத்தில் 68 ஆண்டுகள்ல இதுவரை நடக்காத கண்டிராத மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கின்ற போது அதை பற்றி ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு அளித்திருக்கின்ற போது அந்த அறிக்கை என்பது அவருடைய அறிக்கை, சகாயம் செய்திருக்கக்கூடிய பரிந்துரை அனைத்தையும் மக்களுடைய பார்வை கொண்டு வைக்கணும். அவர் மக்கள் பார்வை கொண்டு வைக்கணும்ன்றதால நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, சிபிஐனுடைய ஒரு சிறப்பு புலனாய்வுத்துறை விசாரணையை உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் அமைக்க வேண்டும் என்பது. ஆகவே நீதிமன்றத்தின் நம்பிக்கை வைத்தான் நம்ம அதை சொல்றோம். இந்த விசாரணை அறிக்கை வெளியிடப்படாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் நீதித்துறையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அவருடைய ஆதிக்கத்தில் வெளியிடப்படாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா சொல்லல. ஒரு சொல்ல இன்னைக்கு இருக்கிற அரசும் இந்த அறிக்கை மக்களுக்கு கிடைக்கிறத விரும்பல. இந்த முறைகேடு நடக்கிற காலத்துல 10 வருஷம் ஆட்சி திமுக தலைமை விரும்பல. ஆகவேதான் ஜனங்க மத்தியில் கொண்டு போகணும்னு நம்ம சொல்றோம். சரி, 2G அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணி தான் 2G இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அது ஏன் மக்களுக்கு வந்தது நீங்க சொல்லுங்க. இப்ப 2G இன்வெஸ்டிகேஷன் என்பது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணிச்சு, சூப்பர்விஷன் நடந்தது. எவ்ரிதிங் இஸ் பிஃபோர் தி பீப்புள். அந்த 2G வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் மக்களுக்கு முன்னாடி இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம். சார், இதே போல ஒரு பெரிய ஸ்கேம் தான் தாதுமணல் விவகாரம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தாது மணல் குறித்து ஒரு விசாரணை நடந்து அந்த விசாரணை அறிக்கையை அதிமுக அரசு சட்டமன்றத்தில் வைக்கல, வெளியிடல. அப்ப தாது மணல் குறித்தும் ஆற்று மணல் கொள்ளை குறித்தும் இதை போலவே அது முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு, மக்களுக்கு கொண்டு வரக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சி செய்யும். கிரானைட் கொள்ளை விட அதிகமானது தாது மணல் கொள்ளை. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கிரானைட் கொள்ளையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நியமித்த போது
இதை ரத்து செய்வதற்கு மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து சகாயம் அவர்கள் விசாரிக்கலாம் என்று முடிவு செய்தது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆளும் அரசு அதிமுக அரசு கட்ட போட்டுச்சு. அவைகளையெல்லாம் மீறி தான் வந்து அறிக்கை வந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கட்டத்திலையும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, கட்ட போட்டாங்க. இந்த கட்டத்திலும் உயர்நீதிமன்றத்தை அப்படியே அந்த அறிக்கை என்பது அப்படி இருந்து விடக்கூடாது, மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம். அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஆஃப் சிபிஐ நீங்க குறிப்பிட பாருங்க, வித்ஸ் அன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ. இது வந்து வெறும் சிபிஐ காவல்துறை அதிகாரிகள் மட்டும் புலனாய்வு செய்து கண்டுபிடிக்க முடியாது. இதுல பல்வேறு ரேமிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஏராளமான பல விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறதால சிபிஐ அதிகாரிகள், நாணயமான சிபிஐ அதிகாரிகள், பல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ், வரி ஏற்றிருக்காங்கன்னா அப்போ வருவாய்த்துறை இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், அங்கே வந்து கிரானைட் கொள்ளை அப்படிங்கும்போது அந்த மைனிங் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள், ஆக எக்ஸ்பர்ட்ஸு, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். சாதாரணமாக சிபிஐ அதிகாரியும் போட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அதிகாரி விசாரணை அப்படி இல்லை. ஒரு சிறப்பு புலனாய்வு துறை, சிபிஐ சார்ந்த துறை, சில அதிகாரிகள் உள்ளடக்கி, எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளடக்கி உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நடக்கும்னு சொல்வது என்னன்னு சொன்னால், அந்த சிபிஐயும் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஹைகோர்ட்டினுடைய மேற்பார்வையில் நடக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். அதிமுக பிரச்சார கூட்டங்கள்ல கலந்துகொண்ட தொண்டர்கள் 5 பேர் வரைக்கும் இருந்தாங்க. வெயில் அதிகமா இருக்கு, இன்னொரு 3 நாள் வெயில் அதிகமா இருக்கு, மாநில எப்படி பாக்குறீங்க? அதாவது மிகப்பெரிய கொடுமை. காலையில் விருத்தாசலத்தில் நடந்த கூட்டம், சேலத்தில் நடந்த கூட்டம், அடுத்து அருப்புக்கோட்டை நினைக்கிறேன். இந்த 3 கூட்டங்களில் 11 மணிக்கு அந்த ஜனங்களை கொண்டுகிட்டு வந்து வெட்ட வெளியில் கடுமையான சுட்டெரிக்கும் வெயிலில் உட்கார வச்சு எழுந்து போக கூட அனுமதிக்காம, வெயில தாங்க முடியாமல் விருத்தாசலத்தில் 2 பேர், ஏன்னா காலையில் 10 மணிக்கு கொண்டு வரப்படுறாங்க. இவங்க 4 மணிக்கு தான் பொதுக்கூட்டத்துக்கு நம்ம ஜெயலலிதா போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர் என்ன எச்சரிக்கை சொல்லியிருக்காங்கன்னா, பகலில் ஒரு 11, 12, 4 மணி வரையிலும் வெளியில் வராதுன்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தான் கொண்டு வந்து உட்கார, ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ் மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. விருத்தாசத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க, 10 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. சேலத்தில் இது மாதிரி 2 பேர், மொத்தம் 5 பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா பேசக்கூடிய மேடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய 8 ஏசி பாக்ஸஸ் இருக்குது, மிஷின்ஸ் இருக்குது. ஆகவே தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியின் சார்பாக பணப்பட்டுவாடை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கல. இப்படி கொடுமை இது. ஒரு 5 பேர் பொதுக்கூட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு சூப்பர், இந்த ஒரு பீக் சம்மரில் வந்து உங்களுக்கு அந்த வெயில் தாங்காமல் சாகிறாங்கன்னு சொன்னால், இதையும் தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நான் உங்கள் மூலமாக வலியுறுத்துறேன். முல்லை பெரியார் வந்து புதிய அணை கட்டுறதுக்கு கேரளாவோட வாக்கு தெரிவிச்சிருக்காங்க, தேர்தல் நீங்க எதிர்த்து தெரிவிச்சிருக்கீங்க. இந்த நிலையில கட்சியோட தேசிய தலைமை மூலமா எந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பீங்க? எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும், காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும், வரலாற்று நடிகளும் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய நிலைப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். முல்லை பெரியார் பிரச்சனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அணை பாதுகாப்பாக இருக்கிற பலமாக இருக்கிறது, புதிய அணை தேவையில்லை என்ற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில நிலைப்பாடு. அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையில் இப்படிப்பட்ட தாவா ஏற்படுகிற போது அந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறதோ அந்த தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்பதுதான் தேசிய தலைமையினுடைய நிலைப்பாடு. நீங்க சொன்னதான், அதாவது பொதுவாக மக்களுக்கு தவறான பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது தவறல்ல. ஆனாலும் விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை அரசு கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் அரசனுடைய தவறான பொருளாதார கொள்கையால் இப்போ விலைவாசி உயர்வு என்பது கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தென் 100%, 200% ஏறி இருக்கு. காய்கறி,
கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், இதெல்லாம் அவங்களுக்கு ரக்கு கட்டி பறக்கிறப்ப அப்படி சும்மா ஒரு இலவசம் கொடுக்கறதால மட்டும் மக்கள் பிரச்சனை தீர்த்து விட முடியாது. பொதுவாக இந்த மத்திய அரசினுடைய, மாநில அரசுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்பது தேவை. இப்போ உதாரணமா இன்னைக்கு வந்து கல்வி கடன் என்பது தேசோட இது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஐஓபி, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாம். ஆனால் சமீபத்தில் என்ன தகவல் வந்துன்னு சொன்னால், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கல்வி கடன் வாங்கிய அந்த இளைஞர்கள் ஸ்டேட் பேங்க்லேயே உங்களுக்கு வந்து வேலை நியமனத்திற்காக நுழைவுத் தேர்வு வருகிற போது அவர்கள் அப்பியர் ஆக முடியாதுன்னு எவ்வளோ கொடுமை அது. அப்படி நிவாரணம் இப்படிப்பட்ட வகையில் கல்விக்கு, சுகாதாரத்துக்கு, விவசாயிகளுக்கு அப்படிப்பட்ட நிவாரணம் என்பது தொடரணும், கூடுதல் அதிகப்படுத்தணும். அதிகப்படியான விமர்சனங்கள் அதிமுகவுடைய பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் தான் ஈஸியா வந்து தாக்கி பேசுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அதிமுக இருக்கக்கூடிய நீங்க ராஜ்யசபா எப்படி வாங்கிட்டீங்க, அவங்க ராஜினாமா செய்ய சொன்னீங்க அப்படின்னு கூட நேற்று பேசியிருக்காங்க. அதாவது திமுக அதிமுகவுடன் உடன்பாடு இருக்கின்ற போது எங்கள் ஆதரவையும் பெற்றுத்தான் திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க இப்ப ராஜினாமா செய்யணும்னு கோஷனை கேட்கலாம்ல. கூட்டணியில் தலைமை வகிக்கக்கூடிய தேமுதிக தலைமையாளரோட தான் தாக்கப்பட்டிருக்கு. நீங்க எதிர்த்து அவங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இதுல அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கு? அதாவது தேர்தல் காலத்தில் இப்படி வன்முறையில் வருகிற போது தேமுதிக அலுவலகம் தாக்கப்பட்டது. லால்குடியில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அலுவலகம் இரவில் வந்து கொளுத்தப்பட்டது. நேற்று முன்தினம் விழுப்புரத்தில் தீக்கதனுடைய நிருபர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு இளைஞரை வந்து போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது வழக்கு போடுங்க, விசாரிங்க, நீங்கள் போலீஸ் அடிச்சுட்டு போங்க, இப்படி வந்து பஸ் ஸ்டாண்ட் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தோழர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. மீண்டும் அடிச்சிருக்கிறாங்க. தீக்கதிர் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்தாருன்றதுக்காக அந்த கேமரா பிடிங்க அடித்து உடைச்சி சுக்குநூறு ஆக்கியிருக்கிறாங்க. கண்டித்து அறிக்கை விட்டுருக்குறோம். ஆகவே தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சி அலுவலகத்தை தாக்குவதோ வன்முறை வருகிற போது காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். அதாவது நாங்கள் 25 தொகுதிகள்லையும் அந்தந்த மாவட்டத்தில் அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட வரையில் அவர்களுக்கு ஒரு உகந்த தேதியில் அவங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தேதி தீர்மானிக்கல. நாளை என்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிறேன். ஏற்கனவே நான் விவரம் தெரிவிச்சிருக்கிறேன். கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் அவர்களும் பிரச்சாரத்தை துவங்குறாரு. இவைகள் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், சுபாஷ் நலி, திரிபுரா மாநில முதலமைச்சர் மாணிக் சர்க்கார், எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வராங்க. பயணத்திட்ட கொடுக்குறோம், அவங்ககிட்ட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்கள் நல கூட்டணியில் உள்ள தலைவர்கள் வந்து எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து அவங்களோட பிரச்சாரத்தில் வந்து மக்கள் நல கூட்டணியை பற்றி எதுவுமே டிஎம்கே மட்டும் தான் அவங்க முக்கிய வச்சுருக்காங்க. அதிமுக மீது நாங்கள் சொல்ல குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக தலைமையால் பதில் சொல்ல முடியாததால் வாயை திறக்கிறது இல்லை. இப்போ நான் திரும்ப கேட்குறேன், இந்த உங்கள் மூலமாக கேட்குறேன். 20 இயர்ஸாக வந்து இந்த கிரானைட் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. 10 வருஷம் அதிமுக, 10 வருஷம் திமுக, 2 பேரும் ஏன் பதில் சொல்லலை? அவங்க யாரும் கேட்க மாட்டீங்களே. when you meet DMK, நீங்கள் திமுக தலைவர்களை சந்திக்கிற போது சகாயம் அறிக்கையில் 20 வருஷம் கொள்ளை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருக்கிறீங்க. சிபிஎம் கேட்டே இருக்கேன், பதில் சொன்ன ஒரு கேள்வி கேளுங்களேன் என்கிட்ட கேட்குற மாதிரி. நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாததால் பதில் சொல்லலை, பாவலா பண்றாங்க. அதாவது திமுக அதிமுக இந்த 2 கட்சி தலைமை தமிழகத்து மக்கள் பிரச்சனை தீர்க்க தவறினார்கள், தீர்க்க முடியல. திருத்தவருக்கு நாங்கள் எடுத்த முயற்சி பயனளிக்கும் அடிப்படையினால தமிழ்நாட்டில் இந்த திமுக அதிமுக இருதுருவ அரசியலுக்கு எப்பொழுது முடிவு கட்டுகிறோமோ அப்போதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விமோச்சனம்.